ஹலோ வணக்கம். 2024 லோக்சபா தேர்தலில் கடந்த தேர்தலை விட கூடுதலாக சில இடங்களை வெல்லும் திட்டத்தில் காங்கிரஸ் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். இதனால்தான் இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிடாமல் முடிந்த அளவு குறைவான இடங்களில் தீவிர கவனத்துடன் போட்டியிடும் எண்ணத்தில் காங்கிரஸ் உள்ளதாம். 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 138 இடங்களில் வென்றது. அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் 145 வெற்றி பெற்று முதல் UPA கூட்டணி அரசாங்கத்தை அமைத்தது. ஏனெனில் பாஜகவை விட அதிகமான கூட்டணி கட்சிகள் காங்கிரசுடன் சேர தயாராகவே இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அதே ஃபார்முலாவை கொண்டுவர காங்கிரஸ் முயன்று வருகிறதாம். காங்கிரஸ் 140 இடங்களை எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போது இருப்பதை விட கூடுதலாக 30-40 இடங்களை வெல்ல காங்கிரஸ் தீவிரமாக முயன்று வருகிறதாம். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 328 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் இந்த முறை போட்டியிடுகிறது. இதனால் காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் காங்கிரஸ் 30-40 இடங்களை கூடுதலாக முன்பை விட வென்றால் கூட களம் மாறும். 2014 மற்றும் 2019 காங்கிரஸ் 44 மற்றும் 52 இடங்களிலும், பாஜக 282 இடங்களிலும் மற்றும் 303 இடங்களிலும் வெற்றி பெறுகின்றன. மாநில வாரியாக நடந்த மோதலை பார்க்கும்போது பாஜக தனது 303 கூடுதலாக மேலும் இடங்களை சேர்க்க வேண்டுமானால் பெரும்பாலும் காங்கிரஸ் அல்லாத கட்சிகளான NPC, சிவசேனா, ஆம் ஆத்மி, TMC, PRS, BJD, ஆந்திராவில் USRCB, தமிழ்நாட்டில் திமுக ஆகியவற்றிற்கு எதிராக வெல்ல வேண்டும். காங்கிரசுக்கு எதிராக 2019 போட்டியிட்ட இடங்களில் 92% இடங்களை பாஜக வென்றது. இந்த தேர்தலில் மேலும் காங்கிரசுக்கு எதிராக கூடுதல் இடங்களை பாஜக வெல்ல வாய்ப்பே இல்லை. அதாவது காங்கிரசின் இடங்களை பாஜக பறிக்க வாய்ப்பில்லை. காங்கிரஸ் இதற்கும் கீழ் செல்ல வாய்ப்பே இல்லை. எனவே காங்கிரசுக்கு பாஜகவிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது இந்த சமன்பாட்டை தலைகீழாக மாற்றவும் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸால் மீண்டும் வெற்றி பெற முடியுமா என்ன? பாஜகவின் இடங்களை காங்கிரஸ் சில இடங்களில் வெற்றி பெற முடியுமா என பார்க்கலாம். ஹிமாச்சல், உத்தரகாண்ட், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் வடக்கே தொடங்கி மேற்கே மற்றும் தெற்கே குஜராத், மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா என்று பெரும்பாலான மாநிலங்களில் எல்லா இடங்களையும் பாஜகவிடம் காங்கிரஸ் இழந்து உள்ளது. உண்மையில் இந்த மாநிலங்களில் போட்டியிட்ட மொத்தம் 241 இடங்களில் 9 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த இடங்களில் தான் காங்கிரஸ் இந்த முறை பாஜகவின் 30-40 இடங்களை பறித்தால் கூட பாஜகவிற்கு அது பெரிய பிரச்சனையாகவே மாறும். பாஜக 250 இடங்களை தனியாக பெற்றால் கூட, காங்கிரஸ் 100-105 இடங்களை பெற்றால் கூட பாஜக ஆட்சி அமையாமல் போகும் சூழல் ஏற்படலாம். பாஜகவை விட காங்கிரஸ் அதிக இடங்களை வெல்ல முடியாது. ஆனால் 110 இடங்கள் வரை காங்கிரஸ் சென்றால் போதும் பாஜகவின் அஸ்திவாரத்தையே ஆட்ட முடியும்.